ஹாய் சகோஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிகேக்கு ஒரு மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம், வேம்பயர்ஸ் லவ். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேம்பயர் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மாதிரி போட்டது கிடையாது. ஸோ இதோட நியூ ட்ரை. ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சூன் நம்ம 1K ரீச் பண்ணோம் இந்த சேனலில். எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடணும், ஓகேவா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா அதை செஞ்சு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, அது உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது, உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நீங்கள் உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் புது ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ அந்த ஸ்கூல் எப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இருக்கிற பாதி ஹியூமன் பீயிங்ஸுமே வேம்பயர்ஸ், டாக், ஃப்ராக் இந்த மாதிரி மிக்சட்ஸ் கிரியேச்சர்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக யாருமே வந்து ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வேம்பயர் இந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ பேலன்ஸை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோரியில் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் கரெக்டாக அந்த காரிடோரில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் யாரையோ அப்படியே வந்து மோதி அப்படி நிற்கிறீங்க, கீழே பார்த்துட்டு ஹெட்டை பிடிச்சிட்டு. சாரி தெரியாமல். ஓ, ஸோ நீ தானா அந்த நியூ ஸ்டூடெண்ட்? ஓகே, ஐ ஆம் ஜங்குக். அண்ட் நீ? நான் நேஹா. ஓ, ஓகே. எங்கேருந்து வர நீ? அண்ட் நீ என்ன கிரியேச்சர்? நான் இந்தியாவிலேருந்து வரேன். ஓ, எங்களோட ஸ்கூலுக்கு யாருமே இன்னும் இந்தியாவிலேருந்து வந்ததில்லை. ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட். ஓகே. அண்ட் உன் கிரியேச்சர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து ஐம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். வாட்? இல்லை, எனக்கு புரியல. இந்த ஸ்கூலில் வெறும் கிரியேச்சர் மிக்சர் கிரியேஷனில் இருக்கிற மட்டும்தான் அலௌட். உனக்கு தெரியுமா? இல்லை உனக்கு சீட் கொடுத்தவங்க மாற்றி உன் நேமுக்கு வந்துடுச்சா? இல்லை, அவங்களுக்கு தெரியும். வாட்? சான்ஸே இல்லை. இந்த ஸ்கூலில் ஹியூமன் பீயிங்ஸ் நாட் அலௌட். அண்ட் அவங்களுக்கு சேஃப் கூட கிடையாது. அது எப்படி பாசிபிள்? மேபி பாசிபிள். ஓ, அப்படின்னு அவள் அப்படியே திரும்பி போகும்போது அப்படியே ஒரு சைடில் உங்களை அப்படியே திரும்பி உங்கள் பக்கத்தில் வந்து, நீயா உன்னை கில் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறியா? அண்ட் இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் தி ஹியூமன் பீயிங். பட் வை? ஸோ அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு திரும்புகிறான். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே டிஃப்ரெண்ட் டேஞ்சரஸ் கிரியேச்சர். அண்ட் உன்ன மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் ஹியூமன் பீயிங் எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ். புரியுதா? பட் மிஸ்டர் வேம்பயர், என்ன வேம்பயர் மட்டும்தான் டச் பண்ண முடியும். என்ன வேறு ஏதாவது கிரியேச்சர் டச் பண்ணால் அவன் செத்துருவான். உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நீயே செக் பண்ணிப்பார். வாட்? ஸோ அப்படியே வந்து உங்களோட இந்த பிஹேவியருக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு அவன் அப்படியே உங்கள்
கிட்ட இப்படி க்ளோஸராக வரான். ஸோ அவன் அப்படியே வந்து உங்கள் வேஸ்ட்டை அப்படியே வந்து கிராப் பண்ணுறான். ஸோ அவனோட அந்த ஐஸான அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் வேஸ்ட்டில் படுது. பட் நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஃபியர் ஆகி, How is this possible? அப்படின்னு அவன் அப்படியே வந்து உங்களை பார்த்து ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து வைக்கிறான். ஏய், உன்னால் எப்படி என் டச்சை தாங்கிக்க முடியுது? என்னால் நம்ப முடியல. அதுதான் நான் சொன்னேனே, என்னை வேம்பயர் மட்டும்தான் டச் பண்ண முடியும். நாட் ஈவன் எ டாக் கேன். ஸோ அப்படியே வந்து உங்களை டச் பண்ண அந்த ஹேண்டையும் உங்களையும் மாற்றி மாற்றி அப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் அது பிலீவ் பண்ணிக்கவே முடியல. ஸோ அப்படியே வந்து ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கான். நீயும் வேம்பயர் ரிலேட்டடா? மேபி நாட். த ஃபக். ஸோ அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சைடில் திரும்பிக்கிறான். ஸோ நீங்கள் ஐ ஹாவ் அ டவுட் அப்படியே நீங்கள் சொன்னோன்னே அவன் அப்படியே வந்து அவன் சின்ன அப்படியே ரப் பண்ணிட்டு, யா என்ன அப்படின்னு உங்களை மாதிரி கிளார் விட்டு அப்படியே பார்க்குறான். ஹியூமன் பீயிங்ஸ் கூட வேம்பயர் இன்டிமேட் வச்சுப்பாங்களா? ஆக்சுவலி வேம்பயர்ஸ் ஹியூமன் பீயினை கிஸ் பண்ணா அது அப்படி டேஞ்சரஸாக கொண்டு போய் அவங்கள இன்டிமேட் பண்ண வைக்குமாம்மா. ஏன்னோ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி உங்கள் லோவர் லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். அண்ட் உன்ன மாதிரி வேம்பயர் என்ன மாதிரி ஹியூமன் பீனை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியுமா? வாட் ப்ரெக்னென்ட்? ஸோ அப்படின்னு அவன் ஐஸில் அப்படியே ஒரு மாதிரி டேஸ் ஆகுது. ஏன்னோ சம்திங், எங்களோட ஸ்பீஷிஸ் வேறு, எங்களால் ஹியூமன் பீன்ஸ் எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாது. அண்ட் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் பீன், யூனோ. ஸோ வேம்பயரால் ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாதா? யா, எங்களால் ஹியூமன் பீனோட இன்டிமேட் வச்சு அந்த பேபிக்கு ஃபாதராக இருக்க முடியாது. அது நடக்கிற காரியமும் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அந்த டோர் ஃப்ரேமில் அவன் ஹேண்ட்ஸ் அப்படி கட்டிட்டு சாஞ்சு நிற்கிறான். பட் உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அவன் வயசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். ஒன்லி வித் மீ, என்னால் மட்டும்தான் அது முடியும். வாட் ஒன்லி வித் யூ? ஸோ அப்படின்னு அவனோட ஃபிங்கர்ஸ் அப்படியே வச்சு உங்கள் சீக்ஸில் அப்படியே ஜென்டலாக ரப் பண்ணிவிட்டு, என்ன நீ அவ்வளோ ஸ்பெஷலாக? உன்னால் மட்டும்தான் முடியுமா? யா, என்னால் முடியும். ஸோ நீங்கள் அப்படி சொன்னோன்னே அவன் அப்படியே வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட லீன் ஆகி அவன் லிப்ஸ் அப்படியே உங்கள் இயர் கிட்ட வர வரை வந்து, ஓ அப்படின்னா டெல் மீ த சீக்ரெட் நேஹா. ஹவு கேன் யூ டூ தட்? வேம்பயர்ஸ் கிட்ட சர்டன் எபிலிட்டி இருக்கும் டு சர்டன் ஹியூமன் பீயிங்ஸ். பட் மிஸ்டர் வேம்பயர், ஐ கேன் கேரி வேம்பயர்ஸ் பேபி. ஸோ அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களையே பார்க்குறான். அவனுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் ஐஸில் அவனால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே ஸ்லோவாக உங்கள் ஸ்டமக் கிட்ட அப்படியே வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறான். மிஸ்டர் வேம்பயர், உங்களால் ஏதாவது ஃபீல் பண்ண முடியுதா அது அப்படின்னு அவனோட வாய்ஸ் அப்படி ஷேக் ஆகுது. அவன் அப்படியே வந்துட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் அப்படியே வந்துட்டு டீப்பாக அப்படியே ஒரு மாதிரி அவனோட பிரீத்தை இன்ஹேல் பண்ணுறான். ஏய், எப்படி இது?
நான் தான் சொன்னேன் இல்லை நடக்கும்னு. ஆனால் வேம்பயர்ஸும் ஹியூமன் பீன்ஸும் ஒன்றா இருக்க முடியாது. ஐ நோ தட். அதுதான் நானும் சொல்கிறேன். 1000ல் ஒருத்தவங்க அதை தாங்குற சக்தி உள்ளவங்களாக இருக்கலாம்ல. ஆனால் அது எப்படி நீ தான் நான் நம்புறது? உனக்கே தெரியுதுல்ல, நீ என் ஸ்டொமக்கில் கை வைக்கும் போது கண்டிப்பாக உனக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஏன் நடிக்கிற? ஆச்சுதான். ஆனால் எப்படி எனக்கு சத்தியமாக புரியல. உனக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னா உனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுமா? ஸோ அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக்கில் பார்க்குறான். ஏய், என்ன ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. நான் தான் சொல்கிறேன்ல ஜேகே, எனக்கு ஒன்றும் ஆகாது. அது உனக்கு கூட கண்டிப்பாக தெரியும் ஜேகே. ஆனால் வயன், உனக்கும் தெரியும் உன்னால் என் கூட இருந்தால் கண்டிப்பாக நம்மனால நிறைய பேபிஸ் பெற்றுக்க முடியும்னு. வேம்பேஸும் குழந்தை பெற்றுக்குவாங்க. பட் உங்களோட இதுலேயே மோஸ்ட்டாக ஹியூமன் பீன்ஸ் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற டாஸ்கே. பட் நீ இன்னும் அந்த மாதிரி யாரையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டே. அது உனக்கு கஷ்டமும் கூட. நீ ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்துருவா. பட் உன்னால் கண்டிப்பாக என் கூட இருந்தால் பேபிஸ் நிறையவே பெற்றுக்கலாம். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐ கான்டாக்ட் கட்டே ஆகலை, அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அண்ட் நானும் இந்த ஹைஸ்கூல் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்னை தவிர்த்து இங்கே நிறையா கிரியேச்சர்ஸ் இருக்காங்க. நான் மட்டும்தான் ஹியூமன் பீங். என்ன நீ நினச்சா மட்டும்தான் யாருனாலையும் என்னை தொட முடியாது. அண்ட் யூ டு நோ தட். ஸோ நீங்கள் இப்படி சொன்னோன்னே ஜேகே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏஹே, 1 செகண்ட், நான் சொல்கிறது முழுசாக கேளு. அண்ட் ஐ பேட்லி வாண்ட்ஸ் டு பி யுவர் ஒய்ஃப். நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த வேம்பயர்ஸ் கூட இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க லவ்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், எனக்கு அதெல்லாம் நான் நிறைய புக்ஸ் படித்து எனக்கு அதுக்குள்ளே நான் மூழ்கிட்டேன். ஐ டோன்ட் நோ வை. உனக்கு என்ன பிடிக்காது, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். பட் மேபி உனக்கு ஃப்யூச்சரில் என் மேலே லவ் வரலாம், எனக்கும் மேலே வரலாம். ஆனால் எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அது லவ்வா, க்ரஷ்ஷா, அட்ராக்ஷனா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் உனக்கு எப்படி? நல்ல ஐடியா. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ட்ரையல் பார்க்கலாமே. ஸோ நீங்களும் அவனை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே வந்து உங்களை ஷோல்டரில் அப்படியே வந்து தள்ளிகிட்டே போய் ஒரு ரூமில் போய் 2 பேர் நிற்கிறீங்க. அப்புறம் வேம்பயர் சார், உன்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்பலாம் ஹர்ஷாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ ஹர்ஷாக நடந்துக்குவ. பட் நான் ஹியூமன் பீங், என்னால் பெயின் பேர் பண்ணிக்க முடியாது. சான்ஸே இல்லை. என் கண்ணு முன்னாடி நீ படுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். மிஸ்ஸஸ் ஃப்யூச்சர் ஒய்ஃப். அது என்ன மிஸ்ஸஸ் ஃப்யூச்சர் ஒய்ஃப்? என் பொண்டாட்டியாக போகிறதானே, அப்போ மிஸ்ஸஸ் ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான். ஹோ, அப்புறம் ஸோ 2 பேருமே அப்படியே வந்துட்டு அந்த ரூமில் இன்னும் உங்களை வந்து அப்படியே இந்த பெஞ்ச் கிட்ட தள்ளிகிட்டே போகும்போது உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். வேம்பயர்ஸ்க்கு ஃப்ளர்ட் கூட பண்ண தெரியுமா? என்கிட்ட வந்துட்டா அதெல்லாம் நீ பழகிக்கணும்ல. அது சரி. அப்புறம் சார், எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க?
ம். நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். ஓகே. ஆமாம், எங்கே ஸ்டே பண்ணியிருக்க நீ? நான் வீடை பார்க்கலாமா? எனக்கு வேம்பையர்ஸ் எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ இஃப் யூ ஹேவ் டைம்? கண்டிப்பாக. உனக்கு தெரியாமையா? பட் அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பெண்டிங் வேலை இருக்குது. ஏன்னோ நம்ம ரொம்பலாம் இன்டிமேட் வச்சுக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ ஐ காண்ட். அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு நாள் இருக்குது. அப்போ மட்டும்தான் ஃபுல்லாக எங்கள் ஆசை முடிகிற வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் கூட இருக்க முடியும். ஓ, இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு வேம்பயர் எந்தெந்த டைமில் வந்து உண்மையான வேம்பயர் அந்த லுக் வரும், அவங்க ஆக்சுவலாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீ எப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவ? ஐஸ் கொஷின். சூன் பாப்பா மை லிட்டில் மவுஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அந்த டெஸ்கில் அவங்கள அப்படியே வந்து சாய்ச்சி படுக்க வைக்கிறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக அவங்கக்கிட்ட அப்படியே வரான். உங்ககிட்ட உங்கள் மேலே வந்து அப்படியே படுக்கிற மாதிரி. ஓகேடா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் வேம்பயர் வந்துட்டு ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு என்னமோ ட்ரை பண்ணணுன்னு இந்த மாதிரி 2-3 கண்டென்ட் வேம்பயர்லேயே வச்சுருக்கேன். ஸோ இப்போது 3 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஜேகேக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேறு ஜேகே குஞ்சிமென்க்கும் கண்டிப்பாக வந்துட்டு வரும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சோன் பார்க்கலாம். அண்டில் தென் பை. ஐ லவ் யூ. வரேன்.